கல்வியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து முக்கியமான ஐஎன்எம்மில் இருக்கக்கூடிய கேசஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? புக்கில் இருக்கிறது, அப்புறம் கொஞ்சம் அவுட் சோர்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு முக்கியமானது வந்து ஒரு 8 கேஸ் வந்து எடுக்கலாம். அந்த 8 கேஸை பற்றி இதில் வந்து முழுசாக வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ரொம்ப ஷார்ட்டாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அதில் வந்து முக்கியம்லாம் கிடையாது. அதில் எந்தெந்த நபர் வந்து தொடர்பில் இருந்தாங்க, இல்லை வாதாடினது வந்து அந்த இடத்துல யார், சரிங்களா, யார் யாரை வந்து தூக்கில் போட்டிருந்துருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம பார்க்கலாம். இந்த அறிமுகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 1857 பெருங்கலகம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அந்த 1857க்கு பின்னாடி, சரிங்களா, அதிலிருந்து ஒரு 1947 வரைக்குமே காந்தி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அறம் சார்ந்து வந்து அமைதியாக வந்து போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்திருக்கும். ஆனால் ஒரு சில இளைஞர்கள் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்து தீவிரமாக வந்து போராடினா தான் நம்ம பிரிட்டிஷ்கிட்ட இருந்து விடுதலை அப்படிங்கிறது பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க. சரிங்களா? அப்போது அதனால் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தீவிரமான செயல்களில் வந்து ஈடுபட்டாங்க. அதுக்கு எதிர்வினையாக வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் வந்து இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. உயிரை கொடுத்துனாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இந்திய நாட்டுக்கு வந்து சுதந்திரம் அப்படிங்கிறது பெற்றுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இந்த பண்ணது தான் அந்த அங்கங்கே நடந்த சில சின்ன சின்ன போராட்டம் அப்படிங்கிறது. அந்த போராட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீவிரமாக வந்து இருந்திருக்கும். சரிங்களா? அது என்னென்ன போராட்டம் அப்படிங்கிறது, என்னென்ன போராட்டம் நடத்துனாங்க, அதுக்கு அவங்க என்னென்ன கேஸ் வந்து வாங்கினாங்க அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள். சாபேகார் சகோதரர்கள் வழக்கு. இது 1897 வந்து நடந்திருக்கும். சரிங்களா? 1857க்கு பிறகு பிரிட்டிஷ் அதிகாரிகளோட முதல் அரசியல் கொலை. அதனால தான் அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சாபேகார் சகோதரர்கள் வழக்கு 1897. இந்த சாபேகார் சகோதரர்கள் யார் யார் அப்படின்னா தாமோதர், அப்புறம் பாலகிருஷ்ணன், வசுதேவ் அப்படிங்கிறவங்க தொடர்புடையவங்களாக இருந்திருப்பாங்க. இந்த WC ரேண்ட் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. சரியா? இவங்க ஒரு ஆங்கிலேய அதிகாரி, பிளக் கமிட்டி அப்படிங்கிறதோட தலைவர். சரிங்களா? பிளக் கமிட்டியோட தலைவர். இவங்க மேலே என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது நடத்தியிருப்பாங்க. அந்த துப்பாக்கி சூடு நடத்தின உடனே அவர் வந்து இறந்துட்டுருப்பாரா அப்படின்னா இல்லை, கொஞ்ச நாள் கழித்து அவர் வந்து இறந்துருவார். சரிங்களா? இதை தான் வந்து சாபேகார் சகோதரர் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேவா? அடுத்து அலிப்பூர் குண்டு சதி வழக்கு. இது 1908 வந்து தொடங்கி இருந்திருப்பாங்க, ஏப்ரல் 30. இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்ளஸ் கிங்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் ஒரு ஆங்கிலேயர் நீதிபதி வந்து இருப்பார். அவரை வந்து கொல்லணும் அப்படிங்கிறது தான் முழு நோக்கமாக வந்து கொண்டு இருந்தது இந்த அலிப்பூர் பாம் கேஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கொல்கத்தா அணுசீலன் சமிதி அப்படிங்கிறது 1902 வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, உருவாக்கி இருந்திருப்பாங்க. இந்த கொல்கத்தா அணுசீலன் சமிதியோட வேலை என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அவங்க யார் யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள வந்து கொலை பண்ணணும். சரிங்களா? அதுதான் வந்து இவங்களோட முக்கிய நோக்கமாக வந்து இருந்திருக்கும். ஓகேவா? யார் வந்து கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா சத்யேந்திரநாத் பானர்ஜியும் அதுக்கடுத்து வந்து பரீந்திரகுமார் கோஷ், இவங்க 2 பேருமே வந்து சேர்ந்து தான் இந்த இதை வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க. பரீந்திரகுமார் கோஷ் யாருன்னு தெரியுதுங்களா? அரவிந்த கோஷோட தம்பி தான் ஒரு பரீந்திரகுமார் கோஷ் அப்படிங்கிறவர். ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் முக்கியமான நபர் யார் அப்படின்னா ஒருத்தர் இருப்பார், ஹேமந்த் சந்திர கனுகோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் 1906 வந்து பாரிஸ் அப்படிங்கிறது போகிறார். சரிங்களா? பாரிஸ் போயிட்டு எப்படிலாம் வந்து அந்த பாம்பை வந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து திருப்பி வராரு. மணிக்கத்தில் அப்படிங்கிற இடத்துல வந்து பாம் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த 18 வயசுக்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு, சரிங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஏன் வந்து 18 வயசுக்கு கீழே அப்படின்னா இப்போ 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க யாராச்சும் வந்து இந்த மாதிரி ஒரு தீவிர செயலில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்க சிறுவர் சீர்திருத்த ஜெயிலில் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சரிங்களா? அதனால் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா 18 வயசுக்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமாக 2 நபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா குதிராம் போஸ், பிரஃப்லாத் சாக்கி, இவங்க 2 பேரும் தான் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா இந்த டக்ளஸ் கிங்ஃபோர்டு கொலை வழக்கில் வந்து ஈடுபட்டிருந்திருப்பாங்க. ஓகேவா? என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, உங்களுக்கு கதை வந்து தெரியும். சரியா? அப்படி அந்த டக்ளஸ் கிங்ஃபோர்டோட வண்டி வந்துட்டுருக்கும். இவங்க கரெக்டாக வந்து குண்டு வீசுவாங்க. இந்த டக்ளஸ் கிங்ஃபோர்டு வண்டி வந்து கொஞ்சம் முன்னாடி போனதுனால பின்னாடி ஒரு வண்டி இருக்கும். சரிங்களா? அதில் 2 ஆங்கிலேய பெண்மணி வந்து இருந்திருப்பாங்க. அவங்க மேலே குண்டுப்பட்டு 2 பேரும் வந்து இறந்துட்டுருப்பாங்க. அந்த சம்பவம் நடந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஃப்லாத் சாக்கி தன்னைத்தானே வந்து சுட்டுப்பார். சரிங்களா? குதிராம் போஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கைது அப்படிங்கிறது பண்ணிடுவாங்க. இதில் என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னா இந்த கேஸில் வந்து வாதாடினது யார் அப்படின்னு கேட்பாங்க. சிஆர் தாஸ் அப்படிங்கிறவங்க வந்து வாதாடிப்பாங்க. சரிங்களா? நேதாஜி அரசியல் குரு, நேதாஜியோட அரசியல் குரு சிஆர் தாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா இந்த கேஸ்க்கு வந்து வாதாடி இருப்பாங்க. கடைசியாக வந்து குதிராம் போஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்கில் போட்டு கொண்டுருவாங்க. இதுதான் வந்து அலிப்பூர் குண்டு சதி வழக்கு. இது நம்மளோட புக்கில் வந்து கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸு. இது வந்து பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? குதிராம் போஸ் வந்து தூக்கில் போட்டாங்க. பிரஃப்லாத் சாக்கி வந்து
தன்னைத்தானே சுட்டுக்கிட்டாரு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அரவிந்த கோஷ் மற்றும் 35 பேர் மேலே வந்து வழக்கு வந்து போட்டு சிக்க வச்சுருந்துருப்பாங்க. இது வந்து நோட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து கர்சன் வைலி கொலை. இது 1909 வந்து நடந்திருக்கும். சரிங்களா? லண்டனில் இருக்கக்கூடிய இந்தியன் ஹவுஸ் அமைப்பினர் வந்து போராட்டம் அப்படிங்கிறது நடத்திட்டு இருந்திருப்பாங்க அந்த காலகட்டத்தில். இதில் மதன்லால் திங்ரா அப்படிங்கிறவர் கர்சன் வைலியை வந்து என்ன பண்ணிட்டுருவார் அப்படின்னா சுட்டு கொண்டுருவார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ். 1909 கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து டெல்லி லாகூர் சதி வழக்கு. டெல்லி லாகூர் சதி வழக்கு 1912 வந்து நடந்திருக்கும். வைஸ்ராய் லார்டு ஹார்டிங் இருக்கார் இல்லையா, அவரை வந்து கொல்ல முயற்சி அப்படிங்கிறது பண்ணுறாங்க. சரிங்களா? பாம் வந்து வச்சு அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த லார்ட் ஹார்டிங் அப்படிங்கிறது யாருன்னு தெரியுதுங்களா? இவங்க வந்து 1911 அந்த வங்காளம் வந்து 1905 வந்து பிரித்தாங்க இல்லையா, திருப்பி 1911 இணைச்சிருப்பாங்க. அந்த இணைக்கும் போது வந்து வைஸ்ராயாக இருந்தது யார் அப்படின்னா லார்ட் ஹார்டிங் அப்படிங்கிறவங்க தான் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? இதில் ராஜ்பிஹாரி போஸ் அப்படிங்கிறவர் வந்து தலைமையை வந்து தாங்கியிருந்திருப்பார். இதில் பசந்த்குமார் பிஸ்வாஸ், அதுக்கடுத்து அமீர் சந்த், அவத் பெஹாரி அப்படிங்கிறவங்களாம் வந்து தூக்கில் போட்டுருந்துருப்பாங்க. ஓகேவா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து காகோரி சதி வழக்கு. இந்த காகோரி சதி வழக்கு தான் 2024 குரூப் 4 கொஷினில் கேட்டு வச்சுருந்தாங்க. இது எப்போ நடந்திருக்கும்? ஆகஸ்ட் 9 1925 வந்து நடந்திருக்கும். சரிங்களா? காகூர் ரயில் கொள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் ரயிலில் வந்து பணம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை மறித்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிருந்துருப்பாங்க. ஓகேவா? அதே சமயத்தில் ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த திட்டம் வந்து தீட்டியிருந்திருப்பாங்க. அது இது வந்து கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷனும் 1925 தான் வந்து கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம புக்கிலே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் முக்கியமான நபர்கள் வந்து அஷ்ஃபாகுல்லா கானும் ராம் பிரசாத் பிஸ்மில். இது 2 பேரும் நம்மளோட புக்கில் வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு நபர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திரசேகர் ஆசாத் அப்படிங்கிறவங்களும் ஒருத்தவங்க இந்த காகோரி சதி வழக்கோட தொடர்புடையவங்க தான். ஓகேவா? இந்த ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது பின்னாடி 1928 பகத்சிங் அப்படிங்கிறவரால் வந்து நேம் சேஞ்ச் பண்ணப்படும். ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நம்ம புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதுக்கடுத்து கான்பூர் சதி வழக்கு. கான்பூர் சதி வழக்கு 1924 வந்து நடந்திருக்கும். அதில் முக்கியமான நபர்கள்லாம் யார் யார் அப்படின்னா முகமது அஸ்மத், ஷவுகத் உஸ்மானிங்கிறவங்க, நளினி குப்தா, எஸ்ஏ டாங்கே அப்படிங்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து தண்டிக்கப்பட்டிருந்தாங்க அந்த கான்பூர் சதி வழக்கை பொறுத்த வரைக்கும். இது எதோட தொடர்புடையது அப்படின்னா கம்யூனிசம் தொடர்பான வழக்கு தான் வந்து இந்த கான்பூர் சதி வழக்கு அப்படிங்கிறது. சரிங்களா? அதுக்கடுத்து மீரட் சதி வழக்கு 1929 வந்து நடந்திருக்கும். தொழிலாளர் இயக்கத்தை வந்து அடக்க பிரிட்டிஷ் வந்து திட்டம் வந்து போட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு எதிராக வந்து ஒரு போராட்டம் நடத்தி அப்படிங்கிறது வழக்கு அப்படிங்கிறது விழுந்திருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட 31 தொழிற்சங்க தலைவர்கள், அதுக்கடுத்து 3 ஆங்கிலேயர்கள் உட்பட வந்து கைது பண்ணியிருந்திருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு மத்திய சபை குண்டு வழக்கு, அப்புறம் லாகூர் சதி வழக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மத்திய சபை குண்டு வழக்குங்கிறது 1929, லாகூர் சதி வழக்கு அப்படிங்கிறது 1931. ஃபஸ்ட்டு வந்து இந்த மத்திய சபை குண்டு வழக்கு அப்படிங்கிறது 1929 வந்து பார்த்துடலாம். இதில் வந்து பகத்சிங் அப்புறம் பிகே தத், பட்டிகேஸ்வர் தத் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா மத்திய சட்டசபையில் வந்து குண்டு வீசியிருப்பாங்க. அதான் புகை குண்டு வந்து வீசியிருந்திருப்பாங்க. பெருசாக ஒன்றும் தாக்குதல் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த புகை குண்டு மட்டும் வீசியிருந்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து இந்த லாகூர் சதி வழக்கு 1931 வந்து நடந்திருக்கும். இதில் வந்து சாண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து கொலை பண்ணிடுவாங்க. இதில் யார் வந்து தொடர்புடையவங்க அப்படின்னா பகத்சிங், ராஜ்குரு சுக்தேவ், இவங்கெல்லாம் வந்து தொடர்புடையவங்க. தூக்கில் வந்து போட்டுருந்துருப்பாங்க. மார்ச் 23, 1931. இதே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தூக்கு மேடையில் வந்து போட்டிருப்பாங்க. இவங்க 2 பேர்த்தையும் தூக்கு மேடையில் இட்டிருப்பாங்க. அதில் வந்து இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி மக்களது வர்க்கம் வந்து வாழ்க அப்படின்லாம் வந்து முழக்கமிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த 8 வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நன்றி.